ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ, எல்லாருமே கேட்டு நிறந்த ஒரு வீடியோ. அதாவது விஏஓ அசிஸ்டன்ட் கிராம உதவியாளருக்கு எவ்வளோ சேல்ரி கொடுக்குறாங்க, எவ்வளோ அலோவன்ஸ் கொடுக்குறாங்க, அதில் எவ்வளோ பிடிச்சிக்கின்னு கையில் எவ்வளோ கிடைக்கும், டோட்டல் சேல்ரி எவ்வளோ கிடைக்கும், இந்த போஸ்டிங்லேயே இருந்தால் நம்மளுக்கு எவ்வளோ சேல்ரி வரலும் வாங்கலாம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை லாஸ்ட் வரல ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இது எல்லாமே ஒரிஜினல் தான். கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் சேலரி ஸ்லிப் தான். ஓகேவா? இதில் இப்போ ரீசெண்டாக கொடுத்ததே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். 2025 மே மாதம் தான் கூட சேலரி ஸ்லிப் போட்டதே. இது ஒருத்தருடைய சேலரி ஸ்லிப்பு. அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணியிருக்கேன், அது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா? ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் இருக்கும். எம்ப்ளாயோட நேம் என்னவோ அது பிரிண்ட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து எம்ப்ளாயி நம்பர், அவங்களுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா? எந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட், என்ன போஸ்டிங்கில் இருக்காங்க அப்படின்ட்டு, வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க பக்கத்தில் அந்த எம்ப்ளாயி நம்பர் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ட்டு, அவங்களோட ஆஃபீஸ் நேம், ஏதாச்சும் ஒரு விஏஓ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? அதனோட ஆஃபீஸ் நேமு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த பிஎஃப்பு, சிபிஎஸ் அப்படின்ட்டு அதுவும் இதுதான், இந்த ரிட்டையர்மெண்ட்டு பென்ஷன் இதுதான். அதனோட நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா? அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வருமான வரி புதிய அல்லது பழைய நடைமுறை, அது பார்த்திங்கன்னா புதுசா பழசா அப்படின்ட்டு நியூ, இப்போல்லாம் வர்றது எல்லாமே நியூ தானே, அது கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபுல் சேலரி பற்றி பார்த்துடலாம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜென்ரலாகவே டியூட்டி பே அப்படின்ட்டு ஒன்று கொடுப்பாங்க. சரிங்களா? டியூட்டி பேன்ட்டு ஒன்று கொடுப்பாங்க. அதுதான் பேசிக் சேலரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ரூ. 11,700. சரிங்களா? கிளாரிட்டி மேபி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கடுத்து டியர்னஸ் அலோவன்ஸ் அப்படின்ட்டு டிஏன்னு சொல்லுவாங்க. அது ரூ. 6,435 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 2 தான் எப்போவுமே அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ், அதாவது வீடு வாடகைக்கு நீங்கள் எடுத்து தங்குறதா இருந்தால் அந்த மாதிரி அலோவன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? எல்லாருக்குமே பொதுவாக கொடுப்பாங்க. அதுக்கு 600 கொடுக்குறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் டியர்னஸ் அலோவன்ஸ் அரியர். ஓகேவா? அது ஏதாச்சும் இருந்தால் அது ஒரு ரூ. 936 கொடுக்குறாங்க. இது மந்த்லி கொடுக்கறது தான். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக ட்ராவல் அலோவன்ஸ்க்காக ஒன்று கொடுக்குறாங்க. ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ் கொடுக்குறாங்க. ட்ராவல் அலோவன்ஸுமே கொடுக்குறாங்க. ட்ராவல் அலோவன்ஸுக்கு ரூ. 350 கொடுக்குறாங்க மாதத்துக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து இன்னொன்று முக்கியமானது மெடிக்கல் அலோவன்ஸ். ஓகேவா? அது ஒரு 300 கொடுக்குறாங்க. டோட்டலாக உங்களுக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 20,321 சேலரி. ஓகேவா? எல்லா பேசிக்கு அலோவன்ஸு, எல்லா அலோவன்ஸுமே சேர்த்து ரூ. 20,321. இதில் சம் டிடக்ஷன் பண்ணுவாங்க. கட்டாய பிடித்தம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கம்பல்சரி அதை பிடிச்சிக்கின்னு தான் அதுவும் உங்களுக்கு பெனிஃபிட் தான். அதை பிடிச்சிக்கின்னு தான் உங்களுக்கு கைக்கு இன் ஹேண்ட் சேலரி எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம் இருங்க. இதில் பாருங்கள், அந்த ரூ. 20,321 சிபிஎஸ் அப்படின்ட்டு, அதாவது பென்ஷன் ஸ்கீம் அது. ஓகேவா? நீங்கள் ரிட்டையர் ஆகும்போதோ இல்லை பென்ஷனுக்காகவோ சம் அமௌண்ட் பிடிப்பாங்க மந்த்லி. அது பார்த்தீங்கன்னா மந்த்லி இதில் ரூ. 1,814 பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ஹெச்ஐஎஸ் கார்பஸ் ஃபண்ட் அப்படின்ட்டு அது ஒரு ரூ. 5 பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்ட்டு, அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காக அது ஒரு ரூ. 295. அதுக்கப்புறம் ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட், அது எல்லாமே ஹெல்த் இது இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக தான் வரும் உங்களுக்கு. சரிங்களா? எல்லாமே நல்லதுக்காக தான். இது எதுவுமே வேஸ்ட்டாக போகாது உங்களுக்கு. ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட் அது ஒரு ரூ. 110. ஸ்பெஷல் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் 2000 அப்படின்ட்டு, அது பிஎஃப் அது ரிலேட்டடாக அது ஒரு ₹70 பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிபிஎஸ் அரியர். ஓகேவா? இதுவும் அதுதான், அந்த சிபிஎஸ்னால பென்ஷன் ஸ்கீம் தான். அது ஒரு ரூ. 92. இந்த மாதிரி டோட்டலாக இவ்வளோ டிடக்ஷன் பண்ணி தான் உங்களுக்கு கையில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக ஒரு ரூ. 2,386 பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு
சேலரியா வந்து ரூ. 17,935 வந்து உங்களுக்கு வந்து குடுக்குறாங்க. சரிங்களா? சேலரி உங்களுக்கு அக்கவுண்ட்ல வர்றது. அதே மாரி இதில வேற என்ன டீட்டெயில்ஸ் சேலரி ஸ்லிப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேன் நம்பர் இருக்கும், பேங்க் நேம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டோக்கன் நம்பர், டோக்கன் டேட்டு, ஐஎஃப்எஸ்சி கோடு, அதுக்கப்புறம் எந்த டேட்ல வந்து உங்களுக்கு சேலரி வந்து குடுக்குறாங்க, அக்கவுண்ட் நம்பரு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? அதே மாரி அதுக்கப்புறம் கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தாசில்தார் எந்த தாசில்தார் ஆஃபீஸோ அப்புறம் தாலுகா ஆஃபீஸ் ஓகேவா? அது என்னவோ அது வந்து குடுத்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? சேலரி ஸ்லிப் வந்து இந்த மாரி தான் வந்து இருக்கும். ஓகேவா? உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெளிவா வந்து போட்டிருப்பாங்க. சரிங்களா? இது எல்லா தாலுகா ஆஃபீஸ்லயும் அவங்கவங்க வில்லேஜ் அசிஸ்டன்ட்க்கு கண்டிப்பா வந்து குடுப்பாங்க. நீங்க புதுசா ஜாயின் பண்றவங்களுக்குமே வந்து இதே மாரி சேலரி ஸ்லிப் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து 2022ல ஜாயின் ஆகி, இப்போ 2025ல வாங்குற சேலரி ஸ்லிப் தான் இது. ஓகேவா? இதுல வந்து உங்களுக்கு என்ன கொஞ்சம் சேலரி மேபி இப்போ புதுசா ஜாயின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கம்மியா இருக்கலாம். ஏன்னா, உங்களுக்கு வருஷம் வருஷம் ஏறும் இல்லையா? சம் அலோவன்ஸ் எல்லாம் வந்து ஏறும். அத பத்தி எல்லாம் கூட டீட்டெயில்டா நான் ஆல்ரெடி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த மாரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிளியரா அஃபிஷியல் தான் ப்ரூஃபோட தான் வந்து போட்டிருக்கேன். இத வந்து மஸ்ட்டா உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லயுமே வந்து தெரியப்படுத்துங்க. அதுதான். இப்போ வந்து பேசிக் சேலரி வந்து உங்களோட இதில என்ன போட்டிருக்கோம் அப்டின்னா, ரூ. 11,100 வந்து போட்டிருக்கோம். வில்லேஜ் அசிஸ்டன்ட் பேசிக் சேலரி. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ வில்லேஜ் அசிஸ்டன்ட் சேலரியே வந்து என்ன போட்டிருப்பாங்க அப்டின்னா, எல்லாருக்குமே ரூ. 11,100 தான் வந்து போட்டிருப்பாங்க. லெவல் 6 சேலரி. இப்போதைக்கு நடைமுறையில இருக்கிறது வந்து இதுதான் சரிங்களா? அதில எப்படி சேலரி ஸ்லிப்ல ரூ. 11,700 போட்டு இருந்துச்சுல்ல. இதில வந்து ரூ. 11,100 வந்து போட்டிருக்கும். அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களுக்கு இன்கிரிமெண்ட் ஆகும். இயர்லி வந்து இன்கிரிமெண்ட் ஆகும் பேசிக்காவே. அலோவன்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ரூ. 100, ரூ. 200, ரூ. 300 அப்டின்ட்டு. ஆஸ் பெர் கவர்ன்மென்ட் ரூல்ஸ் படி அத வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 35,100ன்றது என்ன அப்டின்னா, நீங்க வந்து ரிட்டயர் ஆவறமென்ட் வரலும் இதே போஸ்டிங்ல அப்படியே இருந்தா கூட, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேலரி ஏறி ரூ. 35,100 வரலும் நீங்க வாங்கலாம் அப்படின்ற மாரி போட்டிருக்கு. பட் விஏஓ அசிஸ்டன்ட்டா இருக்கிறவங்க, அப்படி அப்படியே கொஞ்சம் மாறினே எக்ஸாம் எழுதியோ, இல்ல ஏஜ் வைஸ் ப்ரமோஷன்லயோ அப்படி அப்படியே சீனியாரிட்டில போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. சொல்றேன். அட்லீஸ்ட் மினிமம் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் இதே போஸ்டிங்ல இருந்தா கூட உங்களுக்கு ரூ. 35,100 வரலும் சேலரி வந்து புரொவைட் பண்ணுவாங்க. எல்லா கவர்ன்மென்ட் ஜாப்லயுமே இந்த மாரி வந்து இப்போ ஸ்டார்ட்டிங், எண்டிங் அந்த மாரி தான் வந்து போடுவாங்க. சரிங்களா? இந்த மாரி போட்டா தான் வந்து பெர்மனன்ட் ஜாப்ன்னே அர்த்தம். சரிங்களா? இன்னும் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலன்னு பாருங்க. அப்ளை பண்ணாதவங்கலாம் அப்ளை பண்ணுங்க. நம்ம சேனல்ல நெறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். வில்லேஜ் அசிஸ்டன்ட், ஸ்டடி மெட்டீரியலு எல்லாமே யாருக்காச்சும் ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்பட்டா கூட சொல்லுங்க. வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல. தாராளமா எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். மெசேஜ் பண்ணீங்கன்னா, நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். சரிங்களா? எவ்வளோ பேர் இந்த மாதிரி ரியல் ப்ரூஃபோட வீடியோ போட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் நம்ம சேனல்ல கண்டிப்பா வந்து ப்ரூஃபோட தான் வந்து அப்டேட் பண்ணுவோம். இந்த ரேஷன் ஷாப் ஜாப்து கூட சேலரி ஸ்லிப் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ், பிபிஎம், ஏபிபிஎம்ன்னு தனித்தனியா செப்பரேட்டா வந்து வீடியோஸுமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அது எல்லாமே வந்து செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துன்னு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காம வந்து மெசேஜ் பண்ணுங்க. Okay friends, thanks for watching.